குழந்தைக்கு தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மாதம்பட்டி இருக்கிறார். ஜாய் கிருஷ்ணாவை எங்கேயும் நான் மனைவியா ஏற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நீங்க ஜில்லா படத்துல விஜய்க்கே வந்து காஸ்டியூம் டிசைனரா இருந்தீங்க. எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட். இன்னைக்கு ஒரு சிஎம், நீ இன்னைக்கு அவருக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனரா போயிருந்துருக்கலாம். இதுல மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கிறதுக்கே குழந்தை தான் சிக்கினாரு. குழந்தை மட்டும் இல்லைன்னா நீங்க எந்த தலைங்கிறாருன்னு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாங்க போனாங்க எல்லாம் மேஜர் தானே, ஒன்றும் ரேப்பு கிடையாதுல்ல, மியூச்சுவல் கன்சென்ட் தானே. குழந்தை இருந்ததுனாலதான் பிரச்சனை, இவர் சிக்கிட்டாரு. அதுதான் நீங்களும் ஒரு வலுவான பாயிண்டா அவனுக்கு மாட்டிக்கிச்சு. அனைவருக்கும் வணக்கம். முடிவுக்கு வந்தது ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம். நானே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதில் காணொலிகளை பதிவிட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அது முடிவுக்கு வந்துட்டு தன்னுடைய குழந்தை ராகாவை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கான முழு செலவையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். என் உயிர் மூச்சு இருக்கும் வரை ராகாவை செல்லமாக கொஞ்சம் சொல்லி ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தார். என்னையோ அவங்கவுங்க குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம்தான். உங்கள் மனைவி சுருதியை ஏற்றுக்கணும் அந்த விஷயத்த. ஹாப்பி தான். இது ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டு இருந்தது. ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டே போயிட்டு இருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வந்து இடையில கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னாங்க, வக்கீல் தமிழ்வேந்தெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏன் ஃபேவரிசம் பேசுகிறாங்கன்னு. அம்மா, ஒரு வடை கூட இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை, நான் தின்னது கிடையாது. அப்படி எனக்கு அவசியமும் இறைவன் வச்சில்லை. பட் எனக்கு ஒரு என்னென்னா, ஒரு சமையல்காரன் அப்படிங்கிற என்ற விகுதியை 2 மாற்றியவர் மாதம்பட்டி ரங்கராஜ். எல்லாம் சமையல்காரனை கூப்பிடுன்னு சொல்லி கடைசியாக காசை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பிராண்ட் பண்ணி ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். எல்லாத்தையுமே ப்ரமோஷனாக மாற்றினார். அஸ் ஏ பிஸ்னஸ் மேனாக எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிது. மற்றபடி அவரோட பர்சனல் லைஃப் எல்லாருக்கும் உள்ளது தான். ஜாய் கிருஷ்ணா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஃபெட்ரிக் அப்படிங்கிறவருடைய மனைவியாக இருந்து பொன்மகள் வந்தார் டைரக்டர். அவங்க மனைவியாக இருந்து அப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் இப்படி பல கோணங்களில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தை இருக்குது. இந்த பிட்வீன் கேப்பில் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட உங்களுக்கு திருமணம் போன்ற போஸ்ட்டு, அதுவே பெரிய லட்சங்களில் செலவு செய்யப்பட்ட போஸ்ட். ஒரு சின்ன மாலை, ஜரிய மாதிரி மாலை வச்ச அந்த போஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் உங்களுடைய லீகல் ஃபைட்டை தொடர்ந்தீங்க. நான் வந்து ஜாய் கிருஷ்ணா நான் எங்கேயாவது உங்கள் மனசை புண்புறுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நீங்கள் புண்புறுற மாதிரி நீங்கள் வருத்தப்படுறதுக்காண்டி நான் பேசலை. இந்த மாதிரி தேவையெல்லாம் போய் அன்வான்டாக எங்கேயும் சிக்கிக்கிறீங்க. உங்கள் கேரியரை விட்டுட்டீங்க. நீங்கள் ஜில்லா படத்தில் விஜய்க்கே வந்து காஸ்டியூம் டிசைனராக இருந்தீங்க. எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட். இன்னைக்கு ஒரு சிஎம், நீங்கள் இன்னைக்கு அவருக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனராக போயிருந்துருக்கலாம். இவங்களோட கேரியரை விட்டுற வேண்டாம். லவ் மண்ணா கட்டி தெருப்பு விதி, இந்த பொழுதுக்கு நாங்கள் லவ் யூஸும் பண்ணுறோம், இதெல்லாம் குப்பை விட்டு அவங்க கேரியரை பாருங்கிறத அவங்க சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு தான் 2வது குழந்தை, மாதிரி 2 குழந்தைங்கிறது உடம்பு எவ்வளோ பாதிக்கும், ஃபிசிக் எவ்வளோ போகுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஆணுக்கு குழந்தை பிறக்கவே போகிறது இல்லை, ஆண் பறந்துகிட்டே இருப்பான். நான் பெண்ணுக்கு தான் காலில் குண்டு கட்டிவிட்ட மாதிரி குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க. மரபணு பரிசோதனை பண்ணால் நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை பண்ணணும்னு சொன்னீங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் மரபணு பரிசோதனை ஒத்துக்கிட்டார். அப்புறம் தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அதாவது எம்எம்சின்னு சொல்லுவாங்களா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான் பேர் இப்போதைக்கு. அந்த மருத்துவமனையில் தான் மரபணு பரிசோதனை நடந்துச்சு. மரபணு பரிசோதனை கிளியராக தெரிஞ்சு போச்சு. மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் இந்த ராகா அப்படின்னு சொல்லி ராகா பேர். மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு மேலே எஸ்கேபிசமே கிடையாது. ஏன்னா மகளிர் ஆணையத்து வரைக்கும் போயிட்டு அவர் இல்லவே இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் எஸ்கேபிசம் கிடையாது. ஆனால் ஜாய் கிருஷ்ணாவுக்கு பெரிய அளவில் பின்புலத்தில் ஆட்கள் இருந்தார்கள். அதையும் சொல்லிடுறேன். சாதாரணமாக ஃபைட் பண்ணியெல்லாம் முடியுமாங்கிறதுலாம் கேள்விக்குறியான விஷயம். ஜாய் கிருஷ்ணா பெரிய லெவலில் பின்னிட்டு இருந்து இயக்குறாங்க. அவங்களுக்கு இறக்குன லாயர்ஸ் எல்லாமே பெரிய பேக்கப் தான். மாதம்பட்டியும் பெரிய ஆட்கள் தான் எல்லாமே பண்ணார். கடைசியாக மரபணு பரிசோதனையில் வந்து தான் குழந்தை தானே வந்தோடனே ஒரு நொடி கூட தாமதிக்கலை, நான் ஏற்றுக்கிறேன்ட்டு போயிட்டாப்புல. அது இவ்வளோ தூரமே மாதம்பட்டி இழுத்துருக்க வேண்டியதில்லை. ஜாய் கிருஷ்ணா இவ்வளோ தூரம் நீயும் காரி துப்பியிருக்க வேண்டியதில்லை. இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுமா? குழந்தைக்கு தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். ஜாய் கிருஷ்ணாவை எங்கேயும் நான் மனைவியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நேற்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஜாய் கிருஷ்ணா ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டாரு, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? பைகேமி, இருதாரமணம் ஆகிடும். ஒன்று டைவர்ஸ் ஆகாமல் இன்னொரு திருமணம். இந்த திருமணம் சட்டப்படியில் எந்த திருமண சட்டப்படி தப்பு. குழந்தை தன்னுடைய குழந்தை, அதுக்கு சட்ட உரிமை அனைத்தும் உண்டு. மாதம்பட்டி ரங்கராஜுடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச சொத்துல பங்குண்டு. மாதம்பட்டியோட ஆன்ஷியன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, தாத்தா மூதாதையர், அதிலெல்லாம் ஷேர் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் சொந்தமாக சம்பாதிச்சிருப்பார்ல, ஐடி கிட்டி எல்லாம் பண்ணியிருப்பார்ல,
அந்த சொத்துல இந்த குழந்தைக்கு நிச்சயம் பங்கு கொடுக்கணும். பரவாயில்ல ராகவ், நீ இந்த உலகத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த உலகத்தில் நம்ம எப்போ வேணுமோ பிறக்கலாம் போகலாம், ஆனால் வந்து நம்ம அப்பா யாருன்னு தெரியாமல் நம்ம சேலஞ்ச் ஆகி வர்றதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம்டா கண்ணு. ஸ்கூலுக்கு போகக்குள்ள எல்லாம் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து நீ ஒரு மிகப்பெரிய ஆளாக, ஒரு தந்தையை விட மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக நீ வரணும். இல்லை பெரிய IAS IPS நாசா கூட போ. உன்னுடைய பிறப்புகளை சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பரவாயில்ல, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அம்மா என்பவர் உண்மை, அப்பா என்பவர் நம்பிக்கை தானே. மதர் இஸ் ஏ ட்ரஸ்ட், ஃபாதர் இஸ் ஏ ஃபெய்த். அம்மா சொல்லி தான் இவன் அப்பன்னு தெரியும். எனக்காக இருந்தாலும் உனக்காக இருந்தாலும் உலகத்துக்கு இருந்தேன். அதனால உங்க கோர்ட்டே சொல்லிட்டு உங்க அப்பா இவர் தானே, நீ ஒன்றுக்கும் எதிர்காலத்தில் கவலைப்படாத. நான் வச்சிருக்கேன் DNA பரிசோதனை, எங்கள் அப்பா ரெங்கராஜரா, நீ வச்சிருக்கியான்னு கேளு. எவனாவது ஸ்கூலில் ஒன்று கிண்டல் பண்ணான் கேலி பண்ணான்னா. ரைட்டு, ஜாய் கிரிசல்டா, அடுத்து உங்களுக்கு தான். நிறைய பேசியிருக்கேன். உங்களுக்கு ஃபேவராக எங்கேயும் பேசல நினைக்காதீங்க. நான் பேசுறது பூரா உங்களுக்கு தான் ஃபேவராக பேசியிருந்தேன். ஏன் இப்படி உங்கள் கேரியரை குலைத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்து டெவலப் பண்ணி போக வேண்டியதானே. ஒரு லைஃப் தான் கிளிக் ஆகலை, அடுத்தடுத்த லைஃப் நல்லா லைஃபாக அமைச்சிக்கிட்டு போகணும். இந்த பார்த்துக்கிட்டு இருக்க பெண்களுக்கும் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு முறைப்படி, இந்து முறைப்படியோ இஸ்லாத் முறைப்படியோ கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து அதிலிருந்து நீங்கள் வாழ்ந்தால் தான் லெஜிஸ்டிமேட்டிவ் சைல்டு. அப்படி இல்லைன்னா இல்லெஜிஸ்டிமேட்டிவ் சைல்டு ஆகிடும், சட்ட வாரிசு உரிமை பெறாது. இப்போ இதில் மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கிறதுக்கு குழந்தை இருந்துட்டு தான் சிக்கினார். குழந்தை மட்டும் இல்லைன்னா நீங்கள் எந்த தலைங்கிறாருன்னு இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாங்க போனாங்க எல்லாம் மேஜர் தானே, ஒன்றும் ரேப்பு கிடையாதுல்ல, மியூச்சுவல் கன்சென்ட் தானே. குழந்தை இருந்ததுனால தான் பிரச்சனை, இவர் சிக்கிட்டார். அதுதான் நீங்களாம் ஒரு வலுவான பாயிண்ட்டாக உனக்கு மாட்டிக்கிச்சு. நான் உங்களை ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன், மகளிர் ஆணையத்தில் உங்களை பார்த்தேன். அந்த படிக்கட்டு ஏற முடியல, புசுன்னு மூச்சுவாங்க ஏறினீங்க. ஏன் தவிர நம்ம வாழ்க்கையை காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டு தேவையில்லை தானே. அடுத்த ரங்கராஜ் சார், உங்களுக்கு பரவாயில்ல, இந்த நிலையிலாவது ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைக்கு உண்மையாகவே பாசத்தை அள்ளி கொட்டுங்க. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. பாசத்தை கொட்டுறீங்களோ இல்லையோ, அது தேவையான பணத்தை கொட்டுங்க. அவங்க குழந்தைக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ அதை செட்டில் பண்ணுங்க. மாதமாக இருந்தாலும் சரி, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை படிக்கணும், சமுதாயத்தில் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வளரணும். நான் ஒரு ஹிஸ்ட்ரியே பார்த்துருக்கேன், ஒரு பெரிய என்னுடைய டேட்டாவே வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழப்பத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க பிற்காலத்தில் ரவுடிகளாக மாறி இருக்கு, மெஜாரிட்டி ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டாக மாறி இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தைய சமுதாயத்தில் வளர்கிறதுக்கு நீங்களும் தந்தை, என்னையோ நீ ஜாய் கிரிசல்டாவும் சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு சின்ன சந்தேகம் அந்த அம்மா மேலே எங்கேயும் வந்துட்டு இருக்கு, ஜாய் கிரிசல்டா மேலே, இந்த குழந்தை நமக்கு புறக்கலை போல இருக்கு, இல்லாட்டி இந்த அளவுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. மரபணு சோதனையில் உங்கள் குழந்தைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த அம்மாவின் நடத்தை மேலே உங்களுக்கு சந்தேகம் கூட வந்திருக்கலாம். மனித மனம் தானே, எதுவாக இருந்தாலும் பழைய இனம் பறுதல் கழிதலும் புதிய இனம் புதுதல் தானே. மறப்போம், மன்னிப்போம், யார் மேலே தவறு இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே. சந்தோஷமாக வாழுங்க. நன்றி.